தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கணா சித்தும் ஞானதம் சாத்ரூபனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமுதானம் கலிய தெய்வம் காஞ்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு அத்வைதத்துக்கான சாயலாவது இருக்கா, அத்வைதத்துக்கான சாயலாவது இருக்கா. இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், தனியாக பாருங்கள், உங்களுக்கு பாகியம் இருந்தால் பாருங்கள். இது வந்து சேலம் ரவி மாமா அவருடைய உபன்யாசத்தில் சொன்னது. உலகத்துக்கே அத்வைத்தம் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தினவர் ஆதிசங்கரர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து அப்படி இருந்தவர் வந்து மடத்துக்கு அந்த ஆதிசங்கர ஸ்வரூபமாக வந்தவர் பெரியவா தான். அவருக்கு தெரியாதா? அன்றைக்கி வந்து பெரியவா இருந்தபோது அவர் கும்பகோணம் மடத்தில் இருந்திருக்கார். அவர் வந்து மேனாக்குள்ளே இருந்திருக்கார். மேனாக்குள்ளே பெரியவா பரமேஸ்வரன் இருக்கார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இவர் பக்தர் தான் இருந்தாலும் புரிஞ்சுக்காதவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வரார். அவர் வந்து மனசில் நினச்சிட்டே இருக்கார், என்னது இது அத்வைதம், அது இது சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பெரியவா என்ன பண்ணுறா, ஒரு சந்திரமௌலீஸ்வரர் ஒரு உருவம் இருக்குது. சந்திரமௌலீஸ்வரர் அது அம்பாள் எல்லாம் அதுக்கு தானே பூஜை பண்ணுறார் பெரியவா, அதுக்கு தானே எல்லாம் அபிஷேகம் பண்ணுறா, அதுக்கு தான் நெய்வேத்தியம் பண்ணுறா. அந்த சுவாமி சாப்பிட்றது அப்படின்ட்டு அதுக்கான நெய்வேத்தியத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காளே. அப்போது எல்லாமே நடக்கிறதே, சந்தனம் மறைக்கிறா, சந்தனத்தை காப்பு பண்ணுறா, மேருக்கு இது பண்ணுறா, என்னென்னோ எல்லாமே நடக்கிறதே. அத்வைதம்னா அப்போ அதுக்கான சாயலே இல்லையே. இதெல்லாம் எதுக்கு? உருவ வழிபாடு எதுக்கு? இதெல்லாம் பெரியவா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காளே, வெறுமனே ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கே, வெறுமனே ஏதோ ஒரு ஷோ காமிக்கிற மாதிரி இருக்கே. அப்போது அத்வைத மடம்னு சொல்லிட்டு இருக்காளே, அது நான் சாயலே கொஞ்சம் கூட இல்லையே, மனசில் தான் ஓடின்னு இருக்கு. அவர் ஒரு மாமனர் வயசானவர் வந்திருக்கார். அவர் இந்த மாதிரி மனசில் நினச்சின்னு இருக்கார். அப்போது பெரியவா தானே பரமேஸ்வரன் தானே இந்த மாதிரி புத்தியை கொடுக்குறாரு அவருக்கு நினைக்கிறதுக்கு. அதுக்கான ஒரு பதிலையும் பெரியவாளே பரமேஸ்வரன் தான் கொடுப்பார். அப்போ இன்னொருத்தர் வந்தார், வயசானவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஒரு இதை வச்சுட்டு பெரியவா முன்னாடி தட்டில் வச்சுட்டு சொன்னார், நீங்கள் கொடுத்த பஞ்சாயத்தன பூஜை தான் நான் என்னோடய ஆயுசு காலத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னால் முடியலை, எனக்கு வயசாகிடுத்து. இதை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு பெரியவா இதுக்கு ஏற்ற பக்தா யாராவது இருந்தால் கொடுப்பாளோ, இல்லை எப்படி பண்ணுவாளோ பண்ணட்டும், என்னால் கொஞ்சம் முடியலை அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி வச்சாலாம். பெரியவா வந்து மேனாக்குள்ளேருந்து அப்படி கொஞ்சம் அப்படி வெளில நகுந்தாலாம். வந்துட்டு தன்னுடைய வஸ்திரத்தை அப்படி எடுத்து அப்படி போட்டாலாம். அது போட்ட உடனே அந்த அந்த தட்டை அப்படி சுற்றித்தது. இப்படி பெரியவா தான் பரமேஸ்வரன் ஆச்சு. சுற்றி ஒரு இடத்துல அந்த துணி விழுந்தது. வஸ்திரம் வந்து இப்படி போய் அப்படி வந்து நல்ல டிஸ்டன்ஸ் பெரியவா நீளமானது போட்டாலாம். பெரியவா தன்னுடைய காலை வலது காலம் இடது காலம் இருக்கலாம்னு நினச்சிப்போம். அது மேலே அந்த வஸ்திரத்தை மேலே வச்சு இப்படி கிடுக்கி மாதிரி போட்டு இழுத்தானாம். காலால் அந்த வஸ்திரத்தை போட்டு அந்த தட்டோட அப்படியே இந்த பஞ்சாயத்தனம் எல்லாமே முன்னாடி வந்தது. பெரியவா அதை கையில் எடுத்து மடியில் வச்சுட்டு யார் இந்த மனசில் இதெல்லாம் நினச்சிருந்தாரோ ஒரு இதுவாக வினோதமாக அவரை ஒரு பார்வை பார்த்தாராம். இப்படி பார்த்தாராம். பார்த்தோன்னே அழுதுட்டாராம். பலன்னு அழுதுட்டு, பெரியவா என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரி நினச்சதெல்லாம் ரொம்ப தப்பு, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு கீழே விழுந்து பண்ணாராம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நினச்சாராம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் இழுக்கும்போது என்ன இப்படி பண்ணுறா, என்ன தட்டில் இருக்கிறது என்ன சாதாரண விஷயமா, அதில் தானே பஞ்சாயத்தனம்னா எல்லாமே இருக்கே, 5 இதுவும் இருக்கே, கடவுளும் இருக்குது, அது அப்படியே தன் காலால் போட்டு எடுக்கிறாரு, என்ன ஆச்சாரியார் இவர்னு மனசில் தோணித்தான். அது பிடிச்சி இழுத்துட்டு இவரை பார்த்த உடனே இப்போ புரிஞ்சுடுத்து, ஃப்ளாஷ்பேக் மாதிரி, ஐயோ நம்ம இந்த மாதிரி நினச்சோம், நம்ம இப்போ மாற்றி நினைக்கிறோம்,
அப்போது அத்வைதம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம வந்து கடவுளை ஒதுக்குற மாதிரி வேலைகளை பண்ணக்கூடாது. அது உள்ளேயும் கடவுள் இருக்குது, எனக்கும் கடவுள் இருக்குன்னு நினச்சிருந்தா அத்வைதத்தை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பெரியவா எதுவுமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காது. அடுத்த விஷயம் அத்வைதம். இப்போ பெரியவாங்கிற பரமேஸ்வரர் எது பண்ணாலும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெரியவா வந்து அதனால தான் ஒரு முறை விட்டார். அவர் புரிஞ்சுட்டார் என்ன பெரியவா வந்து மெசேஜ் கொடுக்குறான்றது அவர் தெரிஞ்சுட்டார். நம்ம நினச்சது ரொம்ப தப்பு அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர் வந்து கீழே விழுந்து அழுது, நான் பண்ணது ரொம்ப தப்பாக தான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதாராம். பெரியவா வந்து அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு அனுகிரகம் பண்ணி அமிச்சாராம். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து அவரை விட்டுட்டாராம். நினச்சது தப்பு இல்லை, பரவாயில்ல, இப்போ உன்னுடைய கர்மா உன்னை நினைக்க வச்சுருக்கு, என்ன இப்படிலாம் நீ மனசில் நினச்சிட்ட, இது பரவாயில்ல. அத்வைத ரூபமான பெரியவா தான் அத்வைதம். அவர் தான் ஆதிசங்கர சுவாமியாகவே வந்திருக்கார், அவதாரம் பண்ணியிருக்கார். அவரை நம்ம நினைக்கிறது தப்பு தான், என்னை மன்னிச்சுருங்கோன்னு அப்போ எல்லா டைலாகும் விட்டு அவர் நமஸ்காரம் பண்ணுறாராம். பெரியவா ஒன்றும் கண்டுக்கல. ஏன்னா அந்த பரமேஸ்வரன் தான் அவர். இழுத்தவர் பரமேஸ்வரன், இழுக்கப்பட்டவரும் பரமேஸ்வரன். அந்த துணியால் ரெண்டுமே அவர் தான். அதுதான் பெரியவா காமிச்சிருக்கா. அவர் பரமேஸ்வரன் தான், நானும் அதே தான் அப்படின்ட்டு துணியை போட்டு காலால் பிடிச்சி அந்த கிடிக்கை போட்டு பிடிச்சி இழுத்துருக்காரு. ரெண்டுமே நானும் அத்வைத இது இவர் தான் அத்வைதத்துக்கு காமிச்சவர், உலகத்துக்கு காமிச்சவர் ஆதிசங்கரர். அப்போ அவதாரமான மகாபெரிவா வந்து பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்குமே, அதை புரிஞ்சிக்காமல் நம்ம இருக்கோம் அப்படின்றத அவர் தெரிஞ்சுட்டார். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கோம். ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா பாதேச்சரம்.